நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் நமக்கு இறையாவார்கள், கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஆமென். இங்கு இஸ்ரேல் ஜனங்கள் கானானை வேவு பார்ப்பதற்காக சென்ற பலரும் பலவிதமாய் ஜனங்களிடம் பயமுறுத்தி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் தவறாக பொய்யாக எதுவும் சொல்லவில்லையே, அங்கு கண்டதான உண்மையான நிகழ்வுகளையே சொன்னார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் சற்று வித்தியாசமாக சொல்ல காரணம் என்ன? நாம் சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆவி சிம்சோனில் பலமாக இறங்கினதினால் சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிப்பது போல் கிழித்து போட்டான் இந்த சிம்சோன். அதேபோல் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டதான தாவீது முதல் சோதனையும் சிங்கம்தான். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினால் அடுத்ததாக கரடி, அதன் பிறகு ராட்சத கோலியாத்தையும் கொன்று போட்டான் இந்த தாவீது. சிம்சோனின் முதல் சோதனையுமே சிங்கம், தாவீதின் முதல் சோதனையுமே சிங்கம். தாவீதும் சிம்சோனும் சிங்கத்தை கொன்று வெற்றி பெற்று விட்டனர். கானானை வேவு பார்க்க சென்றவர்கள் யோசுவா காலேப் தவிர யாவருமே உண்மையைத்தான் சொன்னார்கள். யோசுவாவும் காலேப்பும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் மோசேயிடம் சொன்னது என்ன? அந்த கானான் என்கிற அங்கே இருக்கிறதான ராட்சதர்கள் நமக்கு இறையாவார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய சிங்கத்தையும் கரடியும் ராட்சத கோலியாத்தையுமே வென்று விட்டனர் இவர்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, ஒரு தேவ பிள்ளையிடம் கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் மூலம் வழிநடத்தப்பட்டால் ராட்சத கோலியாத் போன்றதான சோதனை, வியாதிகள், பலவீனங்கள், மன அழுத்தம், மன பாரங்களிலிருந்து தேவ ஆவி, தேவ அபிஷேகம் உங்களை வழிநடத்த அவர் தாமே வெற்றி கொடியை ஏற்றுவார். ஆமென். God bless you.